யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் தாயிவள். இறங்கட்டு பிரகாசிக்கட்டும் இயேசுவே. இறையே என் மரசே இயேசு பெருமானே, இறையே எம் மரசே இயேசு பெருமானே, எங்கள் குலகுருவே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் யாரிவள். யாரிவள் யாரிவள். ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள். யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் தாயிவள்.
பெண்களிலே பேருடையாள் பேரழகின் பெட்டகமாம் யாரிவள் காலையிலே துயிலெழுப்பும் காட்டுப்புறா போல் முழங்கும் யாரிவள் யாரிவள் தந்தையவர் மந்தைகளை நீரருகே நடத்தி வரும் யாரிவள் தீர்ந்து போன திராட்சை ரசம் திரும்பி வர தீர்ப்பெழுதும் யாரிவள் சாலமோனின் பஞ்சனையாம் யாரிவள் தாவீதின் கோபுரமாம் யாரிவள் சாலமோனின் பஞ்சனையாம் யாரிவள் தாவீதின் கோபுரமாம் யாரிவள் யாரிவள் தாயிவள் யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் 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 திங்களைப் போல் அழகுடனே சூரியனை அணிந்து வரும் யாரிவள் 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 ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள் யாரிவள் நறுமணமாய் கடலடைந்து நடந்து வரும் யாரிவள் தாயிவள் யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் 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 தாயிவள் உற்சாகத்தோடு நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். குரல் எழுப்பி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் சிரம் தாழ்த்தி ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தலை வணங்கி ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். கண்களை மூடுவோமா? இதோ ஆண்டவருடைய பாதத்திலே, இது இன்றைய நாளிலே சிறப்பாக தொடுதல் மூலமாக நமக்கு பல நல்ல செய்திகளை தந்து கொண்டிருக்கிற அதே ஆண்டவர். மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு எனக்கு அருள் வரங்களை எல்லாம் உனக்கு தருகிறேன் என்கின்ற ஆண்டவர் இதோ இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். நம்முடைய கவலை, கண்ணீர், வேதனை, துன்பம், நெருக்கடிக்கெல்லாம் முடிவு தருகிற ஒரே ஒரு ஆண்டவர் இதோ இங்கு பிரசன்னமாக இருக்கிறார். உலகிலே எங்கும் கண்டுகொள்ளாத மருந்துகளை மருத்துவர்கள் கைவிட்ட பொழுதும் மருந்து தந்து நம்மை பார்த்து தொட்டு ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர்
இதோ பிரசன்னமாக இருக்கிறார். ஆமென். இந்த உலகம் உங்களை கைவிடலாம், உங்கள் உறவுகள் உங்களை கைவிடலாம், உங்கள் பெற்றோர்கள் உங்களை கைவிடலாம். தாயின் கருவில் தேர்ந்து கொண்ட உங்களையும் என்னையும் கைவிடாமல் இன்றளவும் காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இதோ பிரசன்னமாக இருக்கிறார். ஆமென். அன்பு ஆண்டவரே, நீங்க இருக்கையில நாங்க துன்பப்படக்கூடாது. நீங்க இருக்கையில நாங்கள் வேதனைப்படக்கூடாது ஆண்டவரே. நீங்க இருக்கின்ற பொழுது நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். மணுமகன் உங்களோடு இருக்கின்ற பொழுது ஏன் கவலை கொள்கிறீர்கள்? ஏன் வேதனை கொள்கிறீர்கள்? ஏன் துன்பப்படுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருங்கள். அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று, இயேசு நீங்க இருக்கையில நாங்க துன்பப்படல. இயேசு வாயை திறந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தை வாயில வந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தொட்டுச்சுன்னா போதுங்க, ஆசீர்வாதம் கிடைக்குங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நீங்க பார்த்துப்பீங்க. Praise the Lord. Praise the Lord. நல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நல்லா உற்சாகத்தோடு பாடுவோம். ஆண்டவர் கண்டிப்பா அண்ணன் சொன்னது போல இன்றைய நாளில உங்களை தொட்டு, உங்கள் குடும்பத்தை தொட்டு, நீங்கள் நினைத்த காரியத்தை தொட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கிறோமா? நீங்க தட்டுற தட்டி இங்க இருந்து பார்த்தா என் வாழ்க்கை தட்டிடும் போல இருக்கு. தட்டி நல்லா ஜெபினா ஏசு 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 போயிடுவார். அந்த மனுஷன் வந்திருக்கிறாருங்க நமக்காகுங்க. நல்ல உற்சாகத்தோடு, கவலை கண்ணீர் இல்லாதவங்க யாரும் இல்லைங்க. அந்த கவலை கண்ணீர்லாம் உற்சாகத்தோடு கையை தட்டி நம்ம சத்தமா பாடுறோம் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல எல்லாம் ஓடி போகும், எல்லாம் பறந்து போகும், எல்லாம் உடைச்சு போவுங்க. உன் குடும்பத்துல இருக்கிற கட்டெல்லாம் உடையணுமா? ஆண்டவர்கிட்ட சத்தமாங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சூப்பர். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில் எல்லாம் உற்சாகமா நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் உட்காருங்க பாக்க. இந்த உலகிலே குறையுள்ள மனிதர்கள், குறை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா? யாராவது ஒரு ஆள் திருத்தந்தை இருக்கா? வார வாரம் பாவம் செய்து போறாருங்க. தாத்தா எங்க தான் போய் பாவம் செய்வாருங்க. போறாரா? போறாரா இல்லையா? நான் எங்க பார்த்தேன் சாமி, நான் என்ன அவருங்க டிவியில் காமிக்கிறாங்க, மாதா டிவியில் பாருங்க. போறாருங்க, வாரம் வாரம் மனுஷன் போறாருங்க. அவருக்கு வயசு எங்க இருக்கு பாருங்க. என்னத்தை பாவம் செஞ்சிட போறாரு சொல்லுங்க? அவருக்கு பூசை
பூசை விட்டா மேசை இல்லையா? காலைல பூசை வைக்க போறாரு, தோசை சாப்பிட போறாரு, தோசைலாம் இருக்காது, பர்கர் சாப்பிட போறாரு, ஒன்றும் கிடையாதுங்க. பாருங்க, அப்படிப்பட்ட மனிதனே ஆண்டவரை தேடி பாவத்திற்காக மனம் வருந்துகிறார் என்றால் நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. குறை உள்ளவர்களை நிறைவாக மாற்றுகிறாருங்க. நீங்க பார்க்கலாம், விவிலியத்தில் யாராவது ஒரு ஆள் பாருங்களேன், நோவாவை எடுங்க பார்க்கலாம். நோவாவால் எல்லாரும் மீட்கப்பட்டாங்களா? அவர் ஒரு குடிகாரர், தெரியுமா? கரெக்டா இருக்குங்க, பைபிளில் இருக்குங்க. ஆபிரகாம் தெரியுமா? ஆபிரகாம் எவ்வளவு பெரிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்தார். ஒரு இடத்துக்கு போறாரு, அவருடைய மனைவி என்னன்னு சொல்றாரு? பயந்து போய் என்ன சொல்றாரு? தங்கச்சின்றாருங்க, படுபாவி. எவ்வளோ பெரிய மனுஷங்க, பாவம் அழிச்சாருங்க. மோசையை எடுத்துங்க பார்க்கலாம், அமிஞ்சிறாரு, பயப்படுறாரு. தாவீதை எடுத்துக்கங்க, மற்றவன் பொண்டாட்டி மேல ஆசைங்க இருக்குதாங்க, இருக்கா பைபிள்ல? எல்லா மனிதர்களும் குறையோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த குறைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ரோமையர் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் அழகாக படிக்கிறோம். பவுல் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை. எப்படி? நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கின்றேன். தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கின்றோம். பாவிகளை மீட்கவே ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். பவுலடிகளாருங்க, எத்தனை லெட்டர் எழுதினவர், கடவுளை பத்தி தெரிஞ்சவர். என்ன சொல்றாரு பாருங்க, பாவியிலே பெரும் பாவி யாரு? நானு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யார் ஆண்டவர் முன்னால குறை உள்ளவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, குறைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொன்னேன், இன்றைய நாள் ஒரு அற்புதமா மாறப்போகுது. நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாக தரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர், நல்ல முருகத்தோடு எல்லாரும் பாடுவோம். இந்த நாளில ஒப்பு கொடுத்து பாடி ஆண்டவரிடம் நமக்காக ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நல்லபட்டா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கையை தட்டி பாடுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உடம்பு அசைச்சு பாடுங்க. அப்பா பிதாவே, அசைங்க. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கண்களை மூடுவோமா? இதோ தெய்வீகமான நேரம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லலாமா? எல்லாரும் வாயை திறந்து உங்களுடைய மொழிகளிலே சொல்லுங்க. கன்னடம் தெரிஞ்சா தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல சொல்லுங்க. மலையாளம் எந்த மொழி ஆனாலும் எல்லாரும் வாயை திறந்து, எல்லாம் கண்ண மூடி உருக்கமா இந்த தெய்வீக நேரம், இந்த புனித பூமியில் நாம் நிற்கிற நேரம் அற்புதமா மாறணும், அதிசயமா மாறணும். உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பெயரால தொடப்படணும். ஆண்டவருடைய பெயரால ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இதோ இந்த நாள் அற்புதமா மாத்துங்கப்பா, இந்த நாள் அதிசயமா மாத்துங்கப்பா. இந்த நொடி, இந்த நேரம், இந்த நொடி பொழுது எங்களுடைய வாழ்விலே அற்புதமா மாறட்டும். ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிக்கதாக ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல 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 ஆசீர்வாதம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து, வாயை திறந்து குடும்பத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குடும்ப தேவைக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அழகாக சொல்கிறோம்.
பார்க்கிறோமே திருப்பாடலிலே உங்கள் கண்ணீர்களை எல்லாம் என்னுடைய தோற்பைகளிலே சேமித்து வைத்திருக்கிறேன் என்று. இதோ உங்களுடைய கண்ணீருக்கு விடுதலை, உங்களுடைய வாழ்விற்கு விடுதலை, உங்களுடைய எல்லாவற்றிற்கும் விடுதலை ஆண்டவர் இந்த நேரத்திலே தர இருக்கிறார். ஒப்பு கொடுத்து இயேசுவே இந்த தெய்வீகத்தை தாரோ, இயேசுவே ஆசீர்வாதத்தை தாரோ, இந்த நேரம் அற்புதமா மாறட்டும் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு பிடிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இதோ கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களே, வேதனையோடு ஜெபிக்கிறார்களே, இவர்களை எல்லாம் உங்களுடைய கரங்களால், உங்களுடைய திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே. இதோ குடும்பத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே நிம்மதியை கொடுங்க, இந்த குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களுடைய தெய்வீக அருளால் குடும்பத்திலே நிம்மதிக்காக, குடும்பத்திலே சந்தோஷத்திற்காக, குடும்பத்திலே வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த தெய்வீக நேரத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலே குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குழந்தைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தாயையும் தந்தையும் பெற்றோர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இந்த தெய்வீக கரங்களால் இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடல்நலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. குழந்தை வரத்திற்காக இந்த நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிற நபர்களை எல்லாம் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இதோ இந்த அன்னையை தேடி, இந்த புனித இல்லத்தை தேடி இங்க வந்தா என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், இங்க வந்தா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது நம்பிக்கையோடு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. இந்த குழந்தை வரத்திற்காக வேண்டவங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில போகும்படியாக நீர் உமது கரங்களால் தொடுவீராக ஆண்டவரே. தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதோ திருமண காரியங்களை எல்லாம், தடைகளை எல்லாம் உடைத்து எறியும் ஆண்டவரே. இதோ உடைத்து எறிந்த அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறட்டும், ஆசீர்வாதமா மாறட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து எல்லாரும் இந்த நேரம் அதிசயமா மாறுது. இதோ பல நபர்களுக்கு அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ தங்களுடைய வீடுகளிலே எதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெப காரியங்களை எல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவர் தந்து உங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அழகாக படிக்கிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் மகிழ்ச்சியை கண்டிப்பாக அறுவடை செய்வார்கள் என்று தெய்வீக ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே நெஞ்சில வலி ஆண்டவரே, தலையில வலி ஆண்டவரே, உடம்புல வலி ஆண்டவரே, பல வகையான வேதனைகளோட தவிச்சு மருத்துவர்கள் எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, மருந்து எல்லாமே கைவிட்டு யாருமே இல்லைன்னு தவிக்கிறேன். சம்பாதிக்கிற காசு எல்லாம் மருந்துக்கு தான் கொடுக்கிறேன், என்னால ஒண்ணுமே முடியல. மருத்துவருக்கு எல்லாம் மருத்துவர்னு உங்களை சொன்னாங்களே, நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலே தங்களுடைய உடலுக்காக, தங்களுடைய உடலில் இருக்கிற உறுப்புகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புதத்தை நிகழ்த்தும் ஆண்டவரே. இந்த புனித தண்ணீர் அவர்களுடைய உடலிலே செல்கின்ற பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தட்டும் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக வல்லமை தாரும் அப்பா. அதோ அந்த பெந்தேகோஸ்து பெருவிழாவில் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது ஆவியின் வல்லமையை கொடுத்தீங்களே, பரிசுத்த ஆவியை கொடுத்து நாவின் வடிவில் அவங்களை ஆசீர்வதிச்சீங்களே ஆண்டவரே. அதே ஆசீர்வாதம், அதே அருள், அதே அற்புதம் இதோ அன்னை மரியாள் இங்க இருக்கிறார். இதோ அதோடு எங்களுடைய வாழ்வில நடக்கட்டும் அப்பா. உம்மை முகமுகமாக பார்க்கிற தரிசனத்தை இந்த நாட்டில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய கண்களோடு உம்முடைய கடைக்கண் பார்வை என் மேல படாதா, உம்முடைய கடைக்கண் பார்வை என்ன தொடாதா, உம்முடைய கரம் என்ன தொடாதான்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே கட்டுகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தீய சக்திகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுங்க எல்லாரும் வேற அதிசயமா மாறட்டும், அற்புதமா மாறட்டும். உங்க வாழ்வுல மாற்றம் நடட்டும். கண்ணீர் வருதுன்னு கவலைப்படாத, உங்க கண்ணீருக்கெல்லாம் விடுதலை இருக்கு. கண்ணீர் வருதுன்னு கவலைப்படாத, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் உன்னுடைய வாழ்வில அற்புதமா மாற்றார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எல்லாரும். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. Praise the Lord. எல்லாரும் இயேசுவே
ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே என்னை தொடு, இயேசுவே என்னை தொடு, இயேசுவே என் குடும்பத்தை தொடு, இயேசுவே என் குடும்பத்தை தொடு, இயேசுவே என் தொழிலை தொடு, இயேசுவே என் தொழிலை தொடு, இயேசுவே என் பிள்ளைகளை தொடு, இயேசுவே என் பிள்ளைகளை தொடு, இயேசுவே என்னுடைய கருவை தொட்டு எனக்கு குழந்தை வரத்தை தாரும். இயேசுவே. இதோ அதே இயேசு அந்த ஆண்டவருடைய எங்கெல்லாம் நடந்து சென்றாரோ ஆசீர்வாதத்தை பெற்றார். இதோ நமது தந்தையும் அந்த ஆண்டவரை சுமந்து வரப்போகிறார். அந்த இயேசுவை சுமந்து வரப்போகிறார். அவரை தொடுங்க, தொட்டு பாருங்க, ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். இதோ இந்த தெய்வீகமான தருணத்தில் இதோ பாடல்கள் பாட ஆண்டவர் உங்களை தொட வருகிறார். உங்களுடைய விண்ணப்பங்களை தொட வருகிறார். உங்களுடைய தேவைகளை தொட வருகிறார். இதோ அந்த ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு நம்பிக்கை உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவர், இதோ உமது அன்னையை எங்களுக்கு அன்னையாக நீர் கொடுத்திருக்கிற. இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று இதோ இந்த நேரத்தில் இந்த அன்னையிடமிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த நீரை உமது தூய ஆவியால் நிரப்பியதில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் எங்களுடைய ஜெபங்களுக்கு பயன்படுகின்ற எங்கள் ஜெபமாலைகள், படங்கள் மற்றும் பக்தி பொருட்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதெல்லாம் இந்த நீரை நாங்கள் பருகுகிறோமோ, எங்களுடைய வாழ்வில் இருக்கிற துன்பம், வேதனை, நெருக்கடி எல்லாம் நீர் நீக்கி உடைய ஆசீர்வாதத்தை தருவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த பொருட்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ ஆண்டவர் நம்மிடம் வர இருக்கிறார். இந்த ஆண்டவரோடு நாம் ஜெபிப்போம். அற்புதங்களை நாம் அனைவரும் மண்டியிடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இவரை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ನಮ್ಮ ದೇವರೇ
ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ. ಆಶೀರ್ವದಿಸಲಿ. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உம் நிழல் பட்ட இடமெல்லாம், உம் ஒளி வீசிய இடமெல்லாம், உம் முகத்தை பார்த்த எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டனர். அற்புதம் நடைபெறட்டும். இயேசுவே தொடும், இயேசுவே தொடும். நிமன மாத்திர சாத்திய தேவரே ஆசீர்வதிசலே. உம் உடல் நீர் தந்தீ, உம் ரத்தம் எனக்கு அளித்தீ, உம் உடல் நீர் தந்தீ, உம் ரத்தம் எமக்கு அளித்தீ, நிறைவாழ்வின் உணவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ಆರಾಧನೆ ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಯುಗವರನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ ದೇವ. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು ಜಾಬ್ ಬಿಸ್ನೆಸ್ ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ. ஒளி இறங்கட்டும் அப்பா, தொடட்டும் இயேசுவே, தொட்டு தடைகள் மாறட்டும் இயேசுவே, இறங்கட்டும், பிரகாசிக்கட்டும் இயேசுவே. இறையே என் மரசே, இயேசு பெருமானே, இறையே என் மரசே, இயேசு பெருமானே, எங்கள் குலகுருவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, ஒளி சுடரட்டும் இயேசுவே, ஆராதனை, இருள் நீங்கி போகட்டும், உமக்கே ஆராதனை. வனாந்தரத்தில் நீர் ஊற்றுக்களை கொடுத்த தெய்வமே, எல்லா செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் இயேசுவின் நாமத்தினால் கிடைக்கட்டும் தெய்வமே. உம்மை நோக்கி வந்திருக்கின்ற மக்கள் கூட்டம் இயேசுவே, கருணை தோரணமே தெய்வமே, இயேசுவே ஆராதனை, ஆமென். உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. ನನ್ನ ದೇವರೇ ಉಮಕ್ಕೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಯೇಸುವೆ ಆರಾಧನೆ. இதோ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதே ஆண்டவர் வருகிறார். கரங்களை உயர்த்துவோமா? இரண்டு கரங்களையும் அவர் பக்கமாக திருப்பி, ஆண்டவரே இயேசுவே என்னை ஆசீர்வதியா, இயேசுவே என்னை பலப்படுத்தா, இயேசுவே எனக்கு அருள் தாரோ, இயேசுவே தாவீதின் மகனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அருளை பெறுவார். ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும். பாடுவோம்.
ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும், குணப்படுத்தும் என்னை கரங்களை உயர்த்தி குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும், குணப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். கரங்களை நல்லா ஜோரா தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி. நல்லா இன்னும் 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 அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை இன்றைய நாளிலே ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். உங்கள் ஒவ்வொரு நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். பிரியமானவர்களே, குருவானவர்கள் இயேசுவை தொட்ட அந்த கரங்களில், அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த கரங்களில் மிராக்லஸ் கிராஸ் எடுத்து வந்து உங்கள் தலை மீது வைத்து ஆசிர்வதிப்பார்கள். பிரியமானவர்களே, அம்மா மாதா டிவி இங்கு நடக்கின்ற இந்த நற்கருணை ஆசிர்வாதம், மாதாவுடைய தேர் எல்லாமே அவர்கள் அம்மா மாதா டிவி யூடியூப் சேனல்ல அவர்கள் அதை ஒளிபரப்புகின்றார்கள். அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடுவோம். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா, இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாள் பதமுன்னை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே. புன்னை ஆட்டிடுவாள் அன்னை, தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராதமன பொன்னை ஆட்டிடுவாள் அன்னை, தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை, மாறாத கொடுமை நீங்காத வறுமை தாயாக என்றுமே மாற்றிடுவார், தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராதமன புன்னை ஆட்டிடுவான் அன்னை, தீராத துயதன்னை தீர்த்திடுவான். ஆராதமன புன்னை ஆட்டிடுவான் அன்னை, தீராத துயதன்னை தீர்த்திடுவான். மாறாத கொடுமை நீங்காத வறுமை, மாறாத கொடுமை
என்றுமே மாற்றிடுவார் இணைவினா சகாயமாதா இணையில்லா தேவமாதா அவவினை தீர்ப்பான் பதமுனை சேர்ப்பான் நிதம் துணை சேர்ப்பாய் இணைவினா சகாயமாதா இணையில்லா தேவமாதா அவவினை தீர்ப்பான் பதமுனை சேர்ப்பான் நிதம் துணை சேர்ப்பான்